ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அது வருது. ஐ மீன் அது வந்து டைரெக்டாக நமக்கு வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். இல்லை அதையும் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நமக்கு வந்து அந்த சம்மில் வந்து அப்ளிகேஷன்ஸை நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து what is the square root or cube root of அப்படின்னு கேட்கலாம். கியூப் ரூட் ஆஃப் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்து அப்படி கேட்கலாம். நமக்கு இதே மாதிரி கியூப் ரூட்டுக்கும் கேட்கலாம். இல்லாட்டி வாட் இஸ் தி ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தி ஸ்கொயர் ஆர் கியூப் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து என்ன சொல்லலாம் 9 அப்படின்னு கேட்டா இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன வரும், இதனுடைய ஸ்கொயர் ரூட் 3 தான். அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து குட்டியாக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்னு கேட்குறான்னா இவனுக்கு கிவன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பானா, அந்த கிவன் நம்பரை விட நமக்கு அதுக்கான ஒரு வேல்யூ வரும் தெரியுமா, அது வந்து கம்மியா இருக்கணும். ஸோ வந்து இதுதான் கொடுக்கப்பட்ட வேல்யூ தான் அதிகமா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா நமக்கு அதுக்கு பேர் தான் ரூட் ஆஃப். ஸோ அப்ப ரூட் ஆஃப்னு வந்துட்டா நம்ம இதுல என்ன சொல்லலாம், ரூட் ஆஃப்னு வந்துட்டா கிவன் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ரூட் ஆஃப்னு வந்துட்டா கிவன் வேல்யூ தான் மேக்ஸிமமா இருக்கும். கிவன் வேல்யூ தான் மேக்ஸிமமா இருக்கும். இதே வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூன்னு வந்தா கிவன் வேல்யூ வந்து கிவன் வேல்யூவை நம்ம ஸ்கொயரா கியூபா பண்ணணும். ஸோ இது மாதிரி பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இது பேசிக்கா நான் சொல்றதுக்கும் சொன்னேன். ஸோ இப்போ நம்பர்ஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க 1ல இருந்து 20க்குள்ள நீங்க வந்து நம்பர்ஸ்ல வந்து நீங்க அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்காகனா, மெமரைஸ் பண்ணலன்னா நம்மளால சம்மு போட முடியுமா, கிடையாது. மெமரைஸ் பண்ணாமையும் நம்ம வந்து அங்க போய் சம்மு வந்து போட்டு பார்க்கலாம். பட் ஆனா இன்ஸ்டன்ட் நீங்க இங்கேயே பிராக்டிஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ அதனால அண்ட் ஒன் திங், இந்த பேட்டர்னை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2D 3Dங்கிற கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஸ்கொயர்னு சொன்னா நமக்கு என்னன்னு சொல்லலாம், நமக்கு 2D அப்படிங்கலாம். ஸ்கொயர் வந்து நம்ம 2Dல தான் பார்ப்போம். கியூப் வந்து நம்ம வந்து 3Dல பார்ப்போம். 3 டைமென்ஷனல்ல பார்ப்போம். ஐ மீன் வால்யூம்ல பார்ப்போம். இதை ஏரியால பார்ப்போம். ஏரியால பார்க்கும்போது ஸ்கொயர் வந்து 2Dங்கிறனால இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு இங்க என்ன சொல்லலாம், இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும். அப்ப இதை தான் நான் வந்து நான் ஸ்கொயர்னு சொல்லுவேன். நான் எக்ஸ் ஸ்கொயர்னு நான் இதை சொல்லுவேன். ஆனா இதை நான் என்னன்னு சொல்லுவேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு கியூப் இருக்குன்னா, இப்ப நான் இங்க எக்ஸ் எடுக்கிறேன்னா இது எனக்கு கியூப்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து 1ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 1ஓட ஸ்கொயர் வேல்யூ 1, 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 4, 8, 3க்கு வந்து 6, 27, 4க்கு 16, 64, 5க்கு 25, 125, 6க்கு 36, 216, 7க்கு 49, 343, 8க்கு 64, 512, 9க்கு 81, 729, 10க்கு 100, 1000, இதுக்கு 1000 வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். நீங்க வேல்யூ மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சில பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் வந்து கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்பர் வந்து 1ஆ வரும்போது அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் வேல்யூல வந்து என்ன வருதுன்னு பாருங்களேன். ஸ்கொயர் வேல்யூவோட எண்டு ஃபர்ஸ்ட் இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். 1க்கு என்ன வருது, 1க்கு வந்து நமக்கு வந்து 1ன்னு வருது. அதே மாதிரி 11க்கு பாருங்க, 11க்கும் கடைசியில 1 தான் வருது. ஸோ அப்ப 1 தான் நமக்கு இங்க ஆன்சர். ஸோ 1 வந்து ஸ்கொயரா வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி கியூப்ல என்ன வருது, கியூப்லயும் அதே மாதிரி தான். நம்பர் வந்து 1ஆ இருக்கும்போது அதனுடைய கியூப் வேல்யூ 1ஆ தான் இருக்கு. அதே சேம் இங்க பாருங்க, 11 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 1331. அப்ப கடைசியில தான் நமக்கு என்ன வரணும், 1 தான் வரணும். இது வந்து நம்ம 1க்கு கண்டுபிடிச்சது. அடுத்து 2 எடுத்துக்கோங்க. 2 எடுக்கும்போது நமக்கு என்ன வருது, இங்க பாருங்களேன். 2 வைக்கும்போது நமக்கு என்ன வருது, 4 வருது. அதே கியூப்ல வந்து 8 வருது.
இப்போ இங்கிட்டு கீழே வாங்க, இங்கிட்ட வரும்போது 12க்கு வரும்போது பாருங்க 144 1728. அப்ப 2க்கு வந்து ஸ்கொயர்ல வரும்போது என்ன வருது? 2க்கு ஸ்கொயர் வரும்போது 4 வருது. அதே மாதிரி கியூப் வரும்போது 8 வருது. புரிஞ்சதா? ஓகே. அடுத்து 3க்கு எடுத்துக்கோங்க. 3க்கு எடுத்துக்கிட்டா 3க்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல என்ன வருது? 3க்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல சாரி இதுல தப்பா போட்டுருக்கேன். இங்க வந்து 9 வரும். 3க்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல வந்து 9 வரும். கியூப் வேல்யூல 7 வரும். ஸோ அப்ப அதே மாதிரி 13 பாருங்க. 13ல 9 இங்க 7. ஸோ இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா? அப்ப 3க்கு என்ன இங்க 3க்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல 9 கடைசியா வரும். அதே மாதிரி வந்து இங்க 7 வரும். கியூப் வேல்யூல. அடுத்து 4க்கு பாருங்களேன். 4க்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல 6 வரும். கியூப் வேல்யூல 4 வரும். அதே மாதிரி 16க்கு பாருங்க 6 இங்க என்ன வருது 6. ஸோ இங்க பாருங்களேன். அப்ப 16, 16, 36, 36, 36, 6, 36. இது வந்து பாத்தீங்கன்னா 4 4 16 ஐ மீன் 14th பாருங்களேன் 196 2744 சேம் அதே கான்செப்ட் தான் 6 4. அப்ப 4க்கு என்ன வருது? 4க்கு வந்து 6 4. அப்ப அது கியூபா மாறும்போது 4ஆ மாறும். நம்ம இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அந்த கான்செப்ட்ல வர்ற மாதிரி தான் நமக்கு இங்க வரும். சோ இத நம்ம மறுபடியும் எழுதலாம். இதுல நம்ம 9 வரைக்கும் எழுதலாம். தப்பு கிடையாது. அடுத்து 5th பாருங்களேன். 5th எடுக்கும்போது இது எப்பயும் 5 5 தான் வரும். ஏன்னா பாருங்க 5க்கு வந்து 25 வரும். 5 தான் வருது. 5க்கு வந்து 125 வருது. அதுலயே 5 தான் வருது. 15க்கு பாருங்க 225 5 தான் வருது. அதே மாதிரி நமக்கு கியூப் வேல்யூல பாருங்க நமக்கு வந்து 3375 இந்த மாதிரி தான் வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது 6th. 6th எடுத்துக்கோங்க. 6 எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? 6க்கு 36 216 இங்கேயும் 6 6 தான் இருக்கு. 16க்கு பாருங்க 256 40 இங்கேயும் 6 தான் வருது. சோ அப்ப இங்க என்ன வரும்? 6 6. அதே மாதிரி 7 எடுத்துக்கோங்க. 7க்கு வந்து இங்க 9 இங்க வந்து 3. இங்க 7க்கு வந்து இங்க 9 இங்க வந்து 3. அப்ப அதே எழுதிக்கலாம். 7க்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? 7க்கு வந்து 9 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 8க்கு என்ன எழுதிக்கலாம்? 8க்கு வந்து 4. 8க்கு வந்து 4 அப்புறம் 2. அதே மாதிரி 8க்கு வந்து 4 2. அதே மாதிரி போட்டுறலாம். 8க்கு 4 2. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? அடுத்து 9. 9 எடுக்கும்போது இங்க 1 வரும். இங்க 9 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 9க்கு 81 729 அப்போ 1 729. அதே மாதிரி பாருங்க 361 68 59. அதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கடைசியா இருக்கு? 0 மட்டும் இருக்கும். சோ 0 வந்து ஸ்கொயர்ல வந்தாலும் 0 தான் வரும் கடைசியா. அதே மாதிரி கியூப் வந்தாலும் கடைசியா 0 தான் வரும். சோ இதுல இருந்து நமக்கு அந்த யூனிட் வேல்யூ ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா? ஸ்டார்டிங்ல வந்து 3rd கிளாஸ் என்னமோ. அந்த கிளாஸ்ல வந்து நமக்கு என்ன சொல்லலாம்? 0 to the power of n is equal to 0. 1 to the power of n is equal to 1. அதே மாதிரி 2 to the power 5 to the power of n is equal to 5. 6 to the power of n is equal to 6 ன்னு சொன்னோமா? இந்த 4 கான்செப்ட் பாருங்க நமக்கு இந்த வந்துரும். So 0 to the power of n is equal to 0. அடுத்து 6 to the power of n is equal to 6. 5 to the power of n is equal to நமக்கு வந்து 5. அதே மாதிரி 1 to the power of n is equal to 1. அதே மாதிரி மாடல் 2 பார்த்தோம். மாடல் 2ல என்ன பார்த்தோம்? இப்ப 4க்கு மேல ஆட் இருந்தா நமக்கு என்ன வரும்னா 4க்கு மேல ஆட் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 4க்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் 4 4s 16. 16 4s 20 16 4s 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 மேல ஆட் இருந்தா 4 தான் கிடைக்கும். 4 மேல ஈவன் இருந்தா நமக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 9 மேல ஆட் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி 9 மேல ஈவன் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 மேல ஈவன் இருந்தா நமக்கு வந்து 1 கிடைக்கும். இப்ப நீங்க 4க்கு பாருங்க 4 மேல 4 ஸ்கொயரா மாறும்போது அது மேல ஈவன் இருக்கு. அதனால இதுக்கு 6. அதே மாதிரி 4 மேல கியூப் இருக்கும்போது அது 4 to the power of கியூப் அதாவது 4 to the power of ஆடா இருக்கும்போது நமக்கு வந்து சேம் வேல்யூ தான் வரும். சோ நமக்கு 4க்கும் அதே கான்செப்ட் தான். 9க்கும் அதே கான்செப்ட் தான். 9 மேல ஆட் இருக்கும்போது என்ன வேல்யூ? 9 மேல வந்து 9 மேல வந்து ஆட் இருக்கும்போது 9 கரெக்ட்டா தான் இருக்கு. அதே மாதிரி 9 மேல ஈவன் இருக்கும்போது நமக்கு வந்து 1. சோ இதுவுமே கரெக்ட்டா தான் இருக்கு. சோ 9. பேலன்ஸ் இருக்க 2 3 7 8 வந்து நம்ம பார்த்தது தான். சோ வந்து அதுல வந்து ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப நம்ம இந்த ஒரு கான்செப்ட்ட பார்த்தாச்சு. அப்ப நமக்கு இந்த டேபிள்ல இருந்து இன்னும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணலாமா? இந்த டேபிள்ல இருந்து இன்னும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணலாமான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கொயருக்கு எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்கொயருக்கு எதுக்கெல்லாம் இந்த கடைசியில 1 வர்றது அப்ப அந்த ஸ்கொயர் வழியில எடுத்தோம்னா நமக்கு இங்க பாருங்களேன். இங்க ஸ்கொயர்ல வந்து இங்க 1 இருக்கு. அதே மாதிரி இங்க 1 இருக்கு. எதுக்கு வருது? 1க்கும் 9க்கும். அப்ப இங்க நம்ம 1யும் 9யும் போட்டுறலாம். 2 இருக்கா இதுல? 2 வந்து இல்ல.
3 இருக்கா இதுல? 3 இல்ல. 4 இருக்கு. 4 எடுத்து எழுதுங்க. சோ 4. 4க்கு என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, 8 இருக்கு. அடுத்து 5 இருக்கா? 5க்கு 5 இருக்கு. பிரச்சனை இல்ல. எழுதிடலாம். 6 இருக்கா? 6க்கு வந்து 4 இருக்கு, 6 இருக்கு. அடுத்து 7 இருக்கா? 7 இல்ல. 8 இருக்கா? 8 இல்ல. 9 இருக்கா? 9 இருக்கு. 9க்கு வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து 9க்கு வந்து 3 இருக்கு. அதே மாதிரி 7 இருக்கு. சோ அப்ப இங்க என்ன போட்டுறணும்? இங்க வந்து நம்ம வந்து 9க்கு நம்ம வந்து 3ஐயும் போட்டுறலாம், 9ஐயும் போட்டுறலாம். சோ இது வந்து நம்ம அப்போ நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூல கடைசியில வந்து எண்ட்ல வந்து என்னென்ன வேல்யூ வரும்னா 1, 4, 5, 6, 9 அப்புறம் வந்து 0. நம்ம 0 வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோ 0 வந்தா 0 வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சோ அப்ப 7 வரும்போது நமக்கு வந்து 7 வரும்போது நமக்கு 9 தான் வரும். எது வரும்போது 7 வரும்போது நமக்கு 9 தான் வரும். இந்த இடத்துல 9 போட்டுட்டு தப்பா இந்த இடத்துல 7 வரும். சோ இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு டக்குன்னு இப்ப இந்த ஸ்கொயர் வேல்யூ இதுல தான் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து 831 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு வந்து 361 கொடுத்துட்டானா இவன் இதுக்கு வந்து நமக்கு எப்படி கியூப் வேல்யூ கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 17, 18, 19, 21 இப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல 361 நான் எப்படி இதுல 4ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ வந்தா நான் எப்படி போடுவேன்னா இங்க பாருங்க 7 வந்து எனக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்தா எனக்கு அதனுடைய எண்ட் டிஜிட் வந்து எனக்கு வந்து 9 தான் வரும். சோ அப்ப எனக்கு 17 வராது. அதே மாதிரி நான் 18ஆ இருக்கும்போது எனக்கு அதனுடைய எண்ட் வேல்யூ வந்து 4 தான் வரும். 364 இருந்தா கூட நான் வந்து அதை போட்டு பார்த்திருப்பேன். அப்ப எனக்கு அதுவுமே வராது. எனக்கு பிரச்சனைங்கிறது இங்க 19 21 தான் வரும். சோ அப்ப நான் 4 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி பார்க்கிறது எனக்கு 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஈஸியா வரும். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு 19 அப்படின்னு கிடைக்கும். சோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த டேபிள் தேவை. அதே மாதிரி தான் கியூப்லயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு கியூப்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 1க்கு வந்து எனக்கு என்னென்ன வருது? எனக்கு 1க்கு வந்து 1னுடைய கியூப் மட்டும் தான் 1. அதே மாதிரி 2க்கு வந்து எது எது வருது? 2க்கு வந்து 8 வருது. அடுத்து வந்து 3க்கு வந்து 7 வருது. அடுத்து வந்து 4 இருக்கா? சோ 4க்கு வந்து 4 தான். 4க்கு வந்து 4ஏ வரும். அடுத்து 5க்கு வந்து 5ஏ வரும். அடுத்து 6க்கு வந்து 6ஏ வரும். 7க்கு வந்து 3 வரும். 8க்கு வந்து 2 வரும். 9க்கு 9. சோ இது 2 மட்டும் தான் வேல்யூ மாறுதே தவிர மத்த எல்லாமே பாருங்களேன். இப்ப 11 வந்தா 1. அதே மாதிரி 2 வந்தா மட்டும் தான் 8. இதோ இங்கே போட்டிருப்போம் பாருங்க. 2 வந்தா மட்டும் தான் 8 கியூப்ல மாறும். அதே மாதிரி 3 வந்தா 7. இங்கேயும் மாறும். 3 வந்தா 7. இங்க பாருங்க 4 வந்தா 4 சேம் அதேதான். 5 வந்தா 5 சேம் அதேதான். 6 வந்தா 6 சேம் அதேதான். 7 வந்தா 3. ஏன்னா அங்க 3 வந்தா 7 மாறின மாதிரி இங்க 7 வந்தா 3 மாறுது. அங்க 2 வந்தா 8 மாறின மாதிரி இங்க 8 வந்தா நமக்கு 2 வருது. அதே மாதிரி 9க்கு 9, 0க்கு 0. சோ நமக்கு இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா? நமக்கு கியூப்ல வந்து ஈஸி. நமக்கு 2 வந்தா 8 வரும். 3 வந்தா 7 வரும். இங்க 7 வந்தா 3 வரும். 8 வந்தா நமக்கு 2 வரும். சோ இது அவ்வளவுதான். இதுதான் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் உடைய பேசிக்கான கான்செப்ட்ஸ். இப்ப நம்ம அப்ளிகேஷன் இத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட பார்த்தறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கொயர் ரூட்னு கேக்குறாங்கன்னா இப்ப வந்து இப்ப ரூட் ஆஃப் y is equal to நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 5 ஸ்கொயர் is equal to 25ன்னு கொடுக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு வேல்யூ. இத வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கலாமே. அப்ப என்ன சொல்றான்? நமக்கு இந்த இடத்துல x ஸ்கொயர் ஈக்குவல் டு y அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் 5 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 25 மாறும். சோ அப்ப இந்த x ஸ்கொயர் ஈக்குவல் டு y-க்கு நான் எப்படி இருக்கணும் பேட்டர்ன் x வந்து கிரேட்டர் தென் y-ஆ இருக்கணும். இப்ப பாருங்களேன். ஏன்னா ஒரு வேல்யூவை அத வந்து 2 மடங்கா ஸ்கொயரா மாத்தும்போது தான் எனக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும்போது அப்ப இந்த இன்னொரு வேல்யூ தானே கிரேட்டரா இருக்கும். சோ அப்ப நான் எப்படி சிம்பிளா போட்டுருக்கணும்? அப்ப x y தான் கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா போட்டுருக்கணும். சோ இதுக்கான உதாரணம் தான் இந்த 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. இப்ப இந்த ரூட் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு இப்ப இந்த வேல்யூக்கு எடுக்கும்போது இப்ப ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு y தான் வந்து எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல எனக்கு y தான் கிரேட்டரா இருக்கணும். y தான் கிரேட்டரா இருக்கணும். சோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு y தான் கிரேட்டரா இருக்கணும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு. சோ
இப்போ கியூப் ரூட் கிடைக்கும்போது சேம் கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எக்ஸை விட ஒய் தான் கிரேட்டரா இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 இஸ் ஈக்குவல் டு 2. ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன போட்டிருக்கணும், இந்த இடத்துல நம்ம 3ன்னு போட்டா மட்டும்தான் இது கியூப் ரூட்னு சொல்ல முடியும். இல்லாட்டி நம்ம அதை ஸ்கொயர் ரூட்டா தான் கன்சிடர் பண்ணணும். இப்ப இது என்ன ஆகும், இது 2 வரும். 2 இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ ரூட் ஆஃப், இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளைடு பை ரூட் ஆஃப் ஒய். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி எடுப்பேன் தெரியுமா? இப்போ வந்து 9 பைசா 45, 4, 2 9 சார் 18, 18. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ள வந்து 25 இருக்கு, இதுக்குள்ள 9 இருக்கு. இது ரெண்டும் உள்ளுக்குள்ள ஒரே மாதிரி இருக்குன்னா அதை நான் எப்படி திரும்ப எடுக்கலாம்? இப்படி எடுக்கலாமா? 25ன்னு தனியா எடுக்கலாமா, 9ன்னு தனியா எடுக்கலாமா? இப்போ நான் வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பேன். 5 3 அப்படின்னு சொல்லி போட்டு 5 3ன்னு சொல்லி போட்டு 15 அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிப்பேன். இதை நான் உள்ளுக்குள்ள இப்படியே வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுக்கு வந்து ஆன்சர் ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ இதே நான் 25 அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி எடுப்பேன்னா 25 தனியா அடுத்து 8 தனியா எடுப்பேன். இப்போ எனக்கு இந்த 25 வந்து எனக்கு என்னவா மாறிடும், இந்த 25 வந்து எனக்கு வந்து 5ஆ மாறிடும். இந்த 8 எனக்கு என்னவா மாறும்னா 2 into 2 into 2 அப்படின்னு மாறும். இது என்னவா மாறும்னா 5 into இந்த 2 நான் வெளியே எடுத்துருவேன். அப்போ ஒரு 2 மட்டும் வெளியே வந்துருமா? ஒரு 2 வெளியே வந்தா பேலன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள ஒரு 2 இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப 2 by 10 to the power of 10 multiplied by root 2 இப்படிங்கிற மாதிரி வரும். நமக்கு இது கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா வந்து முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபார்முலா பாருங்களேன். ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் by y is equal to root of xy divided by y. அந்த இதுக்கு ரூட் இல்ல அப்படிங்கிறது மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு எப்படி எழுதிருக்காங்கன்னா ரூட் ஆஃப் x by y is equal to ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துன்னு பாத்துக்கோங்க. ரூட் ஆஃப் x by y is equal to root of x divided by root of y. இது எப்படி வரும்னா root of x divided by root of y கான்ஜுகேட் எடுக்கும்போது root of y root of y. இப்போ இது பாருங்க, இது கேன்சல் பண்ணாலும் சேம் தான். சோ அப்ப அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இது என்ன ஆகும்னா root of x root of y divided by root of y root of y. இப்ப ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா நமக்கு அது என்னவா மாறும், நமக்கு அந்த ரூட் கேன்சல் ஆக மாறும். அப்ப இந்த இடத்துல நமக்கு y அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம முன்னாடி என்ன சமம் பார்த்தோம், பெருசா இருக்கிறத நம்ம குட்டியா மாத்துறது, நம்ம அதை வந்து தனித்தனியா போட்டோம். இங்க தனித்தனியா இருக்கிறது நம்ம ஒண்ணா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா root of xy அப்படின்னு போட்டா போதும். root of xy அப்படின்னு போட்டா போதும். ஸோ புரியுதா? சம்மு வந்து இந்த மாதிரி தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து இது ரெண்டு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம சம்முக்குள்ள போறோம். இப்போ சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம அந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க கத்துக்கணும். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் என்னங்கிறத நான் இங்க சொல்றேன். லாங் டிவிஷன் மெத்தட். இல்ல நான் வந்து எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 4 வேல்யூவையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கறது உங்க இஷ்டம். ஸோ அப்படி நான் இப்போ என்னன்னா பேசிக்கா ஒரு சம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து 5 3 8 2 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து நீங்க டிவைடட் பைக்கு டேபிள் போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. கடைசியில இருந்து 2 2ஆ பிரிங்க. 24 38 இந்த 5 மட்டும் அனாதையா இருக்கும். இப்ப நம்ம இங்க மேல ஒரு சமம் பார்த்து வந்திருப்போம். நமக்கு என்ன சொல்லியிருப்போம், 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 25 இப்படின்னு பார்த்திருப்போம். இதுல நமக்கு முக்கியமா இருக்கிறது இந்த 5 வந்து இதுல எதுக்குள்ள வருதுன்னா இந்த 9க்கும் இந்த 4க்கும் இடைப்பட்டதுல இருக்கு. அப்ப எது கம்மியோ நம்ம அதை எடுத்துக்கணும். புரியுதா? அதாவது 5க்குள்ள எத்தனை ஸ்கொயர் வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த 2ங்கிற ஸ்கொயர் வேல்யூ தான் கடைசியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம 2 2s are 4ன்னு போடணும். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும் பேலன்ஸ். அப்ப என்ன ஆகும், பேலன்ஸ் இருக்கு 2 அப்படியே கீழே இறக்குங்க. நம்ம இதே டிவைட் பண்ணும்போது நம்ம ஒரு வேல்யூ மட்டும் தான் இருப்போம். ஆனா இங்க ஜோடி ஜோடியா தான் இறக்கணும். 138. ஓகேவா? அப்புறம் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அத இங்க எத்தனை வேல்யூ இருந்தாலும் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2 into 2 எவ்வளோ, 2 into 2 4. அந்த 4 கொண்டு வந்து இங்க எழுதுங்க. இப்ப இங்க ஒரு வேல்யூ போடணும். அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ தான் இங்க போடணும்.
அப்படி போடும்போது எனக்கு அது 138 இல்ல 138 கம்மியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 43 இன்டூ 3 போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 3s are 9, 3 4s are 12, 129. இதே நான் இந்த இடத்துல 4 போட்டா எனக்கு வேல்யூ அதிகமாயிரும். அப்ப எனக்கு இங்க 3ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு 3 இங்க நான் போட்டுக்குவேன். அதே மாதிரி 3 இங்க நான் போட்டுக்குவேன். போட்டா எனக்கு என்ன வருது? 129 வருது. அப்ப இதுல எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு வருது? இதுல எனக்கு பேலன்ஸ் வந்து அதுல 8, இதுல வந்து ஒரு 9. அப்ப நான் 924 வருது. அப்புறம் என்ன ஆகும்னா, இப்ப மேல என்ன இருக்கு? இப்ப மேல 23 இருக்கு. அப்ப 23 இன்டு 2 என்ன? 23 இன்டு 2 வந்து 46. 46 இருக்கா? இப்ப நான் இங்க ஒரு வேல்யூ போடணும். இங்க ஒரு வேல்யூ போடணும். இங்க என்ன வேல்யூ போடுறனோ அதுதான் எனக்கு வரணும். அப்ப என்ன வரும்னா, இங்க வந்து 2 போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா, நமக்கு என்ன வரும்னா, 2 2s are 4, 2 6 are 12, 1, அடுத்து 2 4s are 8, 9, 99, 924. இது நமக்கு 0ன்னு வரும். நமக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ கரெக்ட்டா வரணும்னா, இந்த இடத்துல 0ன்னு வரணும். ரிமைண்டர் 0ன்னு வரும். இப்ப பாருங்களேன், இங்க 232 இருக்கு. இப்ப நீங்க இந்த 232 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 53,824 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பி 232. ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ டைரக்டா சம்முக்குள்ள குதிக்கும் போது நம்ம இதை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி வந்து அவங்க வந்து அந்த கியூப் ரூட் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், எந்த ஒரு கியூபோ ஃபோரோ எதுவுமே கிடையாது. ஆனா அங்க வெறுமனே அந்த டேபிள் மட்டும் கொடுத்துருக்கனால அதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இங்க வந்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே நமக்கு அதே தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கொடுத்துட்டாலும் நமக்கு அது என்ன மீனிங்னா, இதை நமக்கு எப்படி திரும்ப கொஸ்டின் போன சம்ல கேட்ட மாதிரி கூட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 41209 ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம இதை போடலாம். 4 சேம் கான்செப்ட். அது 4 1 2 0 9. அதே மாதிரி நான் ஃபேக்டரைசேஷன் டேபிள் போட்டுக்கிறேன். இப்போ நான் கடைசியில இருந்து 2 பிரிக்கிறேன். 2 2. இப்போ நான் என்ன பண்றேன் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு 4க்குள்ள என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ 2 2s are 4. ஏன்னா 3 3s are போட்டா எனக்கு 9 வந்துடும். 4 விட அதிகம். அப்ப அது தேவையில்லை. 2 2s are 4 போட்டா எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்ப 2. நமக்கு இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து இதுக்கு மட்டும் தான் 2 இருக்குன்னு சொல்லிட்டு பி மட்டும் போட்டுட்டு போயிடலாம். இருந்தாலும் இந்த சம்ம முழுசா போடலாமா? இப்ப மேல இருக்க 2 வந்து நான் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும். மேல இருக்கிற 2 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு அது 4ஆ வரும். ஸோ அப்ப எனக்கு இங்க 4. அப்ப நான் இங்க 4ஓட நான் 0 போட்டா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க நான் 0 போட்டு இங்கே 0 இங்கே 0 போட்டு இங்கே 0 போட்டு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இது எனக்கு கரெக்டா வராது. இன்கேஸ் நான் இன்கேஸ் நான் இங்க 1 போட்டு இங்க 1 போட்டு வச்சுக்கோங்களேன். 1 × 1 41 வரும். அப்ப இங்க வராது. ஸோ அப்ப எனக்கு இந்த வேல்யூ கம்மியா இருக்கனால நான் என்ன பண்றேன்? இங்க ஒரு 0 போடுறேன். இங்க ஒரு 0 போட்டு நான் இந்த 2 வேல்யூயும் கொண்டு வந்துடுறேன். நமக்கு எப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு அது கம்மியா வருது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம மேல ஒரு 0 போட்டுட்டு வருவோம் தெரியுமா? அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ அப்ப அங்க 0 போட்டாச்சு. இப்போ என்ன வரும்? எனக்கு வந்து 1209 அப்படின்னா நான் இங்கேயும் 00 தான் போடணும். நான் இங்கேயும் ஒரு 0 போடணும். அப்ப நான் 0 போட்டேன்னா அடுத்து என்ன பண்றேன்? இப்போ வந்து நான் இன்னொரு வேல்யூ வந்து போடணும். கண்டிப்பா போடணும். கண்டிப்பா போட்டா தான் எனக்கு இந்த இது வரும்போது அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல நான் 3 போட்டு பார்ப்பேன். 3 போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து 1209 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 0. இப்ப புரிஞ்சதா? அந்த சம்ம வந்து நான் ஸ்பீடா போடும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப 41,209 அப்படின்னு வந்து இப்ப இந்த சம் இருந்துச்சா? இப்ப இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அதை 2 2ஆ உடைக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, டிவைட் தி இல்லாட்டி செப்பரேட் தி given நம்பர்ஸ் பை ஜோடியா பிரிக்கணும். பை ஜோடி ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து ஜோடியா பிரிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் போகணும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 41,209 நான் வந்து 09 ஒரு ஜோடியாகவும் 12 ஒரு ஜோடியாகவும் பேலன்ஸ் ஜோடியே இல்லாம 4 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நான் ஸ்கொயர் வேல்யூ நான் பார்த்துட்டு வந்துருப்பேன். எனக்கு அந்த வேல்யூக்குள்ள வரணும். அப்படி வரும்போது எனக்கு 2 2s are 4 மட்டும் தான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அதனால நான் வந்து மேல 2 போட்டேன், கீழே 2 போட்டேன். கீழே நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து போகும்போது நான் ஒவ்வொரு நம்பரா கீழே இறக்கக்கூடாது. நான் 2 நம்பரா கீழே இறக்கணும். அப்படி இறக்கும் போது நான் 12 இறக்குறேன்.
ஆனா எனக்கு மேல கோசன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 இருந்துச்சு. அந்த 2 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அதுவே 4 வந்துருச்சு. அப்ப எனக்கு அங்க 4 இருக்கும்போது இன்னொன்னு அடிஷனலா நான் 41ன்னு போட்டப்ப எனக்கு 41ன்னு வரும். அதனால எனக்கு அந்த டிவைஸ் பண்ணக்கூடிய விஷயமே கம்மியா இருக்குன்னா நான் என்ன பண்றேன், அடுத்த 2 நம்பரையும் கீழ கொண்டு வரேன். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நீ அடுத்த 2 நம்பர் கீழ கொண்டு வந்தா எப்பயுமே நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு 0 வந்து மேல போடுவோம் தெரியுமா? சேம் அதே கான்செப்ட் நீ அங்கேயும் மேல போடணும், கீழ இதுலயும் போடணும். அது இல்லாம இப்ப வந்து இன்னொரு நம்பர் போடணும். மேலயும் போடணும், கீழயும் போடணும். அப்படி போட்டா நமக்கு வந்து 1209 கிடைக்கும். அந்த 1209 போடும்போது நமக்கு இந்த இடத்துல 0 அப்படின்னு கிடைக்குது. சோ அப்ப எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41,209க்கு 203 தான் ஆன்சர். இப்ப நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்ப இந்த கொஸ்டின் இவ்வளவு பெருசா இருக்கா? இப்ப இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்றது? சேம் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் நமக்கு ஸ்கொயர் ரூட் தான், இங்கேயும் நமக்கு ஸ்கொயர் ரூட் தான். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு, இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு, அத ரெண்டையும் பிளஸ் பண்ணி திருப்பி அத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுதான் இப்ப சிரமமான வேலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 17,956 நான் அங்க சொன்ன அதே அப்ரோச் இங்க போடலாம். 17,956 இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சொன்னேன்? ஜோடி ஜோடியா பிரிக்கணும். 56 ஒரு ஜோடி, 79 ஒரு ஜோடி. இப்ப 1 இருக்கு. 1க்குள்ள எத்தனை ஸ்கொயர் வேல்யூ இருக்கும்? ஒண்ணே 1 தான் இருக்கும். அப்ப 1 1 சார் 1 அப்படின்னு போட்டாச்சா? சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு 0 வந்துரும். நான் அடுத்த 2 எழுதி இருக்கிறேன். அப்ப மேல இருக்க 1 வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது எனக்கு இங்க 2ன்னு கிடைக்கும். இப்ப நான் இங்க ஒரு வேல்யூ போடணும், இங்க ஒரு வேல்யூ போடணும். இப்ப நான் வந்து 21 into 1 போட்டேன்னா எனக்கு 21. அதே மாதிரி 22 into 2 போட்டேன்னா எனக்கு வந்து 44. அதே மாதிரி 23 into 3 போட்டேன்னா 3 3 சார் 9 2 3 சார் 6. அதே மாதிரி 24 into நான் 4 போட்டேன்னா 4 4 சார் 16 1 2 4 சார் 8 96. ஸோ வந்து எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இந்த 79க்குள்ள வரணும்னா நான் இதைத்தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் இந்த இடத்துல 3 தான் போட முடியும். அப்ப நான் வந்து இங்கிட்டும் 3 போடணும். அதே மாதிரி நான் வந்து இங்கிட்டும் நான் வந்து 3 தான் போடணும். அப்ப 3 3 சார் 9 2 3 சார் 6 எனக்கு இங்க பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. 10 கிடைக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்ம மேல இருக்க 2 கீழ இருப்போம் 56 போட்டுக்கணும். இப்ப என்ன ஆகும்னா 13 அங்க இருக்கு. இப்ப 13 வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து 26 கிடைக்கும். சோ நான் வந்து 26 இங்க போட்டுறேன். இப்ப இங்க பாருங்களேன். இதுதான் முக்கியமானது. நம்ம இங்க கத்துக்க வேண்டியது இங்கதான். சோ அப்ப எந்த 2 வேல்யூ பண்ணும்போது நமக்கு வந்து 6 கிடைக்கும் அப்படின்னா 6 6 ஆர் போடலாம். 6 6 ஆர் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா 6 4 அப்ப நமக்கு 24 தான் கிடைக்கும். இல்லாட்டி 4 4 சார் நமக்கு கிடைக்கும். சோ நான் என்ன பண்றேன்? நான் ஈஸியா வந்து 264 into 4 இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாம 266 into 6 இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 6 ஆர் 36 3 6 6 ஆர் 36 39 3 2 6 ஆர் 12 15 15 96 இப்போ நான் இதை போறேனே 4 4 ஆர் 16 1 6 4 ஆர் 24 25 2 2 4 ஆர் 8 10 இங்க பாருங்களா 10 56 1596 இங்க என்ன இருக்கு 10 56 சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் 4 அதே மாதிரி 4 இப்ப இந்த இப்ப இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப வந்து புரியாம இருக்கலாம். மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா நான் அந்த ரீவைண்ட் பண்ணி அந்த கடைசி வேல்யூ வந்து என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத பார்த்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பி இதுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ எடுத்த உடனே நீங்க பேசிக்ஸ்ல இருந்து போறீங்கும் போது உங்களுக்கு வந்து இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க மட்டும் திருப்பி இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளவு நாள் ஆனாலும் மறக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கான்செப்டோட படிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப இந்த 4 into 264 போடும்போது நமக்கு இங்க வந்து 1056ன்னு கிடைக்கும். சோ நமக்கு இதுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த 1799 இப்ப நம்ம இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை நான் ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டு இதை எப்படி போடுவேன்னா 134 பிளஸ் இன்னொரு இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சோ அதே கான்செப்ட் தான். 24,025 என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் சிம்பிள் போடணும். அடுத்து வந்து 2 2ஆ ஜோடி ஜோடியா பிரிக்கணும். இங்கிட்டு பிரிக்கும்போது என்ன ஆகும்? 1 1 சார் 1 2 2 சார் 4 அப்போ 1 1 சார் மட்டும் தான் போடணும். 1 1 சார் 1 அப்ப இங்க எனக்கு 1 கிடைக்கும். அப்ப வந்து பேலன்ஸ் 1 40 கிடைக்குமா? மேல இருக்க 1 வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து 2 கிடைக்கும். அப்ப நான் இந்த இடத்துல நான் இப்ப என்ன போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 21 into 1 போட்டா எனக்கு வந்து 22 கிடைக்கும். அதே மாதிரி வந்து நான் இங்கேயே பார்த்திருப்பேன். 24 into 4 வந்து 96. அப்ப 25 into 5 என்ன? 25 into 5 5 5 25 2 2 5 10 125 கிடைக்குதா? அதே 26 into 6 போட்டா என்ன வருது? 6 6 36 3 2 6 12 156. ஸோ 156ங்கிறது 140 தாண்டி போகுது. 140க்குள்ள வர்றது இதுதான். ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஐ மீன் 5
525 சார் 125. அப்போ இதுல பேலன்ஸ் எவ்வளவு வருது? இதுல ஒரு 5, அதுல ஒரு 10. ஸோ வந்து ஒரு 15 வருது. 15 25. இப்போ நான் என்ன பண்றேன், மேல இருக்க 15 அப்படி 2ஆல மல்டிப்ளை பண்ணி எனக்கு 30ன்னு கிடைக்கும். நல்லா பாருங்களேன், 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 5 கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த ஸ்கொயர் வழியில நமக்கு ஷார்ட்கட்ஸ் இது பார்த்திருப்போம். அதனால நம்ம இங்க 5 போடுவோம், இங்க 5 போடுவோம். போட்டா 5 பைசா 25 2. அதே மாதிரி 3 பைசா 15 போட்டா நமக்கு இங்க 0 கிடைக்கும். அப்ப நமக்கு இதனுடைய வேல்யூ என்ன? 155. சோ நம்ம அதை இங்க எடுத்து எழுதலாம். 155. அப்ப 155 134 போடும்போது நமக்கு இங்க 9 5 3 8 289. நமக்கு மேலேயே ஒரு டேபிள்ல பார்த்திருப்போம். அந்த டேபிளை வந்து நீங்க பார்த்திருந்திருக்கணும். 289 நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூல வந்து எதுக்கு வருது? நமக்கு வந்து இந்த 17க்கு தான் வருது. 17க்கு தான் இந்த 289 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் வேல்யூ வருது. அப்ப நம்ம இதை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டோம்னா எனக்கு வந்து இதுக்கு வந்து டோட்டலா 289 வரும்போது அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தனா எனக்கு இங்க 17 தான் கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க 289 கொடுத்திருப்போம். பட் ஆனா இந்த ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு தான் நமக்கு 17 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். சோ ஆப்ஷன் மட்டும் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம 4th சம் பார்க்க போறோம். இது வந்து இந்த மாதிரி சம் வந்து பெருசா இருக்கும். ஆனா இது ஈஸியா போட்டுடலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண, சங்கட்டத்தை பார்க்காம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இப்போ இது 225 225 ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு வந்து 15 நமக்கு தெரியணும். நீங்க போட்டு ஃபெமிலியர் ஆகணும். 15 தெரியணும். அப்ப எனக்கு இங்க 15 வந்திருக்கும். சோ 15 பிளஸ் 154. 15 பிளஸ் 154 என்ன வரும்னா 169. இந்த 169 ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். அப்ப எனக்கு இது ரெண்டுத்துக்கும் பண்ணா எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? எனக்கு வந்து இதுக்கு வந்து 13ன்னு கிடைக்கும். அப்ப நான் 13ஐயும் 108ஐயும் கூட்டுறேன். 108ஐயும் கூட்டினா எனக்கு இங்க 11 2 1. அப்ப எனக்கு இதனுடைய வேல்யூ 121, அதாவது 11ன்னு கிடைக்கும். சோ நான் இந்த 25 11ஐயும் கூட்டினா எனக்கு 36ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு இதனுடைய வேல்யூ எனக்கு என்ன? எனக்கு இதனுடைய வேல்யூ 6. இந்த 6ஐயும் இந்த 10ஐயும் கூட்டினா எனக்கு 16ன்னு கிடைக்கும். 16 வந்து எனக்கு என்ன? 4. சோ இத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 225 நான் ஸ்கொயர் ரூட்டை நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு 15 கிடைக்கும். அந்த 15 பாருங்களேன், அடுத்து வந்து பாட்மாஸ் படி 154ஓட பிளஸ் பண்ணணும். 154ஓட பிளஸ் பண்ணும்போது எனக்கு அது 169ன்னு கிடைக்கும். அப்பயுமே அது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு 169ங்கிறது எனக்கு 13ஆ மாறும். திரும்பி 13ஆ வெளியே வந்தது 108ஓட பிளஸ் ஆகணும். 108ஓட பிளஸ் ஆகும்போது அதுக்கு என்ன வரும்னா எனக்கு 121 கிடைக்கும். திரும்பவும் அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இதை நான் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது எனக்கு வந்து ரூட் ஆஃப் 225 இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து 15. அடுத்து என்ன ஆகுது? 15 பிளஸ் 154 மாறும்போது எனக்கு அது 169 கிடைக்குது. திரும்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 13. திரும்பி இந்த 13 என்ன ஆகுது? 13 பிளஸ் 108 எனக்கு என்ன வருது? எனக்கு வந்து 121 கிடைக்குது. அப்ப எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 இஸ் ஈக்குவல் டு 11. அடுத்து என்ன பண்றாங்க? 11 பிளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 36. அடுத்து என்ன? அடுத்து வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து என்ன ஆகுது? 6 பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 16. இந்த அடுத்து என்ன ஆகுது? ரூட் ஆஃப் 16 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவ்வளவு பெரிய சம்ம நம்ம இப்படி உடச்சி போட்டா நமக்கு வந்து 4th கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 5th கொஸ்டின் இந்த மாதிரி சம்மம் தான் நம்ம வந்து பாருங்களேன். அதாவது இது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா நடுவுல பிளஸ் இருந்தா நமக்கு இது எப்படி தெரியுமா போடணும்? இப்ப நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸோட ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த மாதிரி சம்மம் தான் நீங்க ஈஸியா போட்டலாம். என்ன பண்ணணும்னா, இந்த ரூட் ஆஃப் 12 பிளஸ் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ரூட் ஆஃப் 12, அதாவது அந்த கொடுத்த சம் இப்படி எழுதி அது ஈக்குவல் டு நீங்க எக்ஸோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், எக்ஸோட நீங்க ஈக்குவேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க இப்படி ஓபன் பண்ணி இப்ப இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்ப இது கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கிற சீரிஸ் தானே. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எக்ஸை தான் நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த எக்ஸை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஈக்குவல் டு அதே தானே. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையுமே நான் வந்து ஒரு வேல்யூவால நான் ஈக்குவேட் பண்ணேன். ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு கண்டினியூவான சீரிஸ், சேம் அதே தானே வரும். அதனால நான் ரூட் ஆஃப் 12 மட்டும் எடுத்துட்டு பிளஸ் அதோட சேர்த்து நான் அந்த கிவன் எந்த வேல்யூ நான் அசியூம் பண்ணணும் அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். பிளஸ் அது இல்லாம நான் அதை வந்து ஈக்குவேட்டும் பண்றேன் அந்த வேல்யூவோட. சோ இது செகண்ட் ஸ்டெப்.
தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ அப்போ 12 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஆகும், நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12. ஸோ நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா படி பார்த்தோம்னா நமக்கு வந்து மைனஸ் 12 வந்துச்சுன்னா நமக்கு வந்து கீழே இங்கே மைனஸ் 1 இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா இது 3 4s வரும். அப்போ நமக்கு இது மைனஸ் வரும். 5க்கு வந்து நமக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போட்டுக்குவேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பேசிக்கான நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்துட்டாலே போதுமானதா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்த்தாச்சு. அதாவது இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஆன்சர். அதாவது இப்போ அந்த 12ங்கிறது நம்ம 3 4 சொல்லலாமா? இப்போ பிளஸ்ன்னு வரும்போது எந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சரா வரும். இதே இந்த 12 மைனஸா வரும்போது நமக்கு ஸ்மாலரா இருக்கிறது ஆன்சரா வரும். பட் ஆனா அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சம்பவம் வந்தாலும் நம்ம இந்த ஸ்டெப்ல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 சம் அதேதான். ஆனா இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ பயப்பட வேணாம். நான் என்ன பண்றேன், இதை டோட்டலா நான் எக்ஸ்ன்னு ஈக்குவேட் பண்றேன். எக்ஸ்ன்னு ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன், 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போடுறேன். அப்ப 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறேன். அடுத்து எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். அப்ப நான் மைனஸ் 6 கீழே 1 எடுத்துக்கிறேன். 2 3s are 6ன்னு போடுறேன். அப்ப எனக்கு நான் இங்கே இதை வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது எனக்கு வந்து எப்படி கிடைக்கும், x is equal to 2 அதே மாதிரி x is equal to minus 3ன்னு கிடைக்கும். எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கணும். ஸோ x is equal to 2. அதனால எனக்கு 6th கொஸ்டினுக்கு A ஆன்சர். புரிஞ்சதா? நான் போன ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும் அதே ஸ்டெப் தான் இங்க பண்ணேன். இந்த சம்மு பார்க்கறது கொஞ்சம் குழப்பம். பட் ஆனா இதுதான் பேசிக்கான அப்ரோச். அடுத்து வந்து 7th கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியூப் ரூட் ஆஃப் 0027 அப்படின்னா ஸோ பொதுவாக ஒரு சம் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ 0 0 0 இப்போ வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா 0.027 இப்போ நான் இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இதை நான் எப்படி போடுவேன்னா இந்த 0வை நான் இங்கிட்ட கொண்டு வரணும். அப்ப நான் என்ன பண்றேன், 27 டிவைட் பை 1000ஆல மல்டிப்ளை 1000ஆல நான் வந்து அதை வந்து இது டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இப்படி கிடைக்குமா? ஸோ அப்போ 27 by 1000 அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எனக்கு வந்து கியூப் ரூட் கேட்டுருக்கான். ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 27 by 1000 அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் மேல ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். இந்த மாதிரி வச்சு நம்ம அதை எப்படி எடுக்கலான்னு ஸோ வந்து பிரிச்சிடலாம். கியூப் ரூட் ஆஃப் 27 divided by cube root of 1000. நம்ம அந்த டேபிள்லயே பார்த்திருப்போம். 27 உடைய கியூப் வேல்யூ வந்து 3, 1000 உடைய கியூப் வேல்யூ வந்து 10. அப்ப 3/10 இது எப்படி வரும்னா நமக்கு 0.3 அப்படின்னு கிடைக்கும். சோ 0.3 போடும்போது நமக்கு 7th क्वेश्चनக்கு A அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 27 எப்படி எடுப்பேன்னா 27 கியூப் வேல்யூ எடுக்கறேன்னா சோ 3 3s are 9. அடுத்து 3 3s are 9. சரி 3 3s are 9. அப்ப நான் இந்த 3 எடுக்கும்போது எனக்கு 1 கிடைக்கும். அப்ப இங்க எனக்கு 3 வேல்யூ கிடைக்கும். 3 சேம் வேல்யூ கிடைச்சா அதுல இருந்து நான் 1 தான் எடுத்துக்கணும். அதுதான் இந்த கியூப் வேல்யூவோட கான்செப்ட். அதே மாதிரி 1000 எடுத்து பாருங்க. 1000 எடுக்கும்போது நான் அதே மாதிரி 10 போடுறேன். 10 போட்டா எனக்கு 100 கிடைக்கும். அடுத்து நான் 10 10s are 100 எனக்கு கிடைக்குமா? அடுத்து 10 போட்டா எனக்கு 1. அப்ப இதுக்கான ஆன்சர் எனக்கு 10 தான். சோ இந்த படி பார்த்தா நமக்கு வந்து கரெக்ட்டா போட்டாச்சு. சோ அப்ப கியூப் ரூட் ஆஃப் 0.0027 எப்படி போடணும் அப்படிங்கறத பார்த்தாச்சா? சரி இப்ப இங்கிட்டு வாங்களேன். இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம இங்கிட்ட இந்த 0 அடிச்சு விட்டுறலாம். வெறும் 0.09 இதை நான் எப்படி போடணுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாமா? சோ இப்ப என்ன பண்ணணும் 0.09 நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா எனக்கு இது எப்படி மாறும்னா எனக்கு வந்து இது 9 divided by 100 அப்படின்னு மாறும். சேம் கான்செப்ட் என்ன ஆகும்னா 9க்கு ரூட் அதே மாதிரி 100க்கு ரூட் 9க்கு ரூட் எடுத்தா 3 100க்கு ரூட் எடுத்தா 10. அப்ப எனக்கு இதுக்கான ஆன்சர் 0.3. சேம் இதுக்கு வந்து அதே ஆன்சர் தான் இது. ஓகேவா? சோ அப்ப இந்த கியூப் ரூட் ஆஃப் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படிங்கறது பார்த்தாச்சு. அடுத்து இந்த 8th சம். இந்த 8th சம் வந்து இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க. ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த மேல அந்த வி ஷேப் கூட போட்டுறணும்.
நம்ம எதையுமே பார்க்க பிசிஎஃப் போட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி போடணும் 81 into x to the power of 4 into y to the power of 6 into z to the power of 8 divided by 64 into w to the power of 12 அதே மாதிரி x to the power of 14. 81 இப்போ நான் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்போ root of 81 into root of x4 into root of y6. இதை வந்து ஆக்சுவலா சம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்லோவா போடக்கூடாது. இது நீங்க பேசிக்கா கான்செப்ட் பார்க்கறதுக்கோசம் இதை நான் பிரிச்சு எழுதுறேன். மற்றபடி நீங்க அந்த டேபிளுக்குள்ள வச்சே போட்டிருக்கணும் இதை. அப்ப root of 64 into root of w12 root of s14. இப்ப 81 நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வந்து 9 கிடைக்கும். அதே மாதிரி x to the power of 4 இப்ப நான் ஸ்கொயர் ரூட்னு கேட்டா நம்ம என்ன தெரியும் பண்ணணும், ஆக்சுவலா இந்த சர்ட்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன் ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிய வரும். அதாவது இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், to the power of 1/2 அப்படின்னு அர்த்தம். இப்ப x to the power of 4 இருக்குன்னா அதை வந்து நான் ஸ்கொயர் ரூட் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதை எனக்கு எப்படி தெரியுமா வரும், x to the power of 4 into 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ப 4 into 1/2 போட்டோம்னா எனக்கு 2 டைம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுல வந்து பாதியா மாறிடும் அப்படிங்கறத கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது இதுல வந்து x to the power of 2 வரும், y to the power of 6 இருக்கு. அப்ப அந்த வேல்யூ பகுதியா மாறினா என்ன வரும், y to the power of 3 வரும். இசட்டுக்கு வந்து 8 இருக்கு. அப்ப அதனுடைய பாதியா மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும், பாதியா மாத்திரம் நமக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரிதான் நமக்கு 64 வந்து 8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி W வந்து 12 இருக்கு. அது நமக்கு என்னவா மாறும், W வந்து 6ஆ மாறும். அடுத்து இந்த வேல்யூ வந்து 7ஆ மாறும். ஸோ இதுதான் நமக்கான கிவன் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்குறோம். 9th கொஸ்டினோட அவ்வளவுதான் நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் முடியுது. இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு கிவன் டேட்டா வந்து நமக்கு மறைச்சு கொடுத்தாங்க, நம்ம அந்த சம் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 169 ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 39 அப்படின்னு இருக்கா. இதை நான் அடுத்து என்ன பண்ணணும், இதை தனித்தனியா எடுக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 இஸ் ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 39. அடுத்து ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 169 வந்து நான் எடுத்த என்ன வரும்னு எனக்கு 13 கிடைக்கும். 13 இஸ் ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 39. அப்ப எனக்கு இது ஒரு டைம், எனக்கு இது 3 டைம். அப்ப எனக்கு இது ஒரு டைம், எனக்கு இது வந்து எத்தனை டைம், எனக்கு வந்து இது ஒரு டைம். அடுத்து இந்த 24ங்கிறது எனக்கு என்ன வரும்னா, எனக்கு இது 24ங்கிறது 8 டைம் வரும். ஸோ 18 இந்த ரேஞ்ச் வரும். எப்படி அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 54 டிவைடட் பை 39. இப்ப இந்த 54 டிவைடட் பை 39 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 13. அப்ப எனக்கு இது ஒரு டைம், எனக்கு இது 3 டைமா. இந்த 3 டைம் என்ன ஆகும், இது ஒரு டைமா மாறும், இது எனக்கு இங்க ஒரு டைமா மாறும். இந்த ஒரு டைம் வந்து எனக்கு இங்க என்னவா மாறும், எனக்கு இந்த ஒரு டைம் வந்து எனக்கு இங்க என்னவா மாறும்னா 24ஆ மாறும். 24ங்கிறது 8. அப்ப ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 கொடுக்குறேன்னா அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த வேல்யூ தானே கிரேட்டரா வரும். அப்ப இந்த வேல்யூ கிரேட்டரா வரும், நான் இந்த 18 ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா. சோ நான் 18 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 18 18 சார் 64, 6 1 8 சார் 8 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 14 144, அடுத்து 18. இது எனக்கு எப்படி வரும்னா 4 2 324. ஸோ இப்போ நீங்க அதாவது எனக்கு இங்க 324 இருந்தா தானே எனக்கு இங்க 18 கிடைக்கும். ஏன்னா இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு 18 கிடைக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி வேல்யூல எனக்கு வந்து எக்ஸ் தான் கிரேட்டரா இருக்கணும். அதனால நான் வந்து எனக்கு இங்க 324 அப்படிங்கிற எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இப்ப பார்க்கும்போது ஒரு சின்ன குழப்பத்துல தான் இருக்கும். ஆனா இதை நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம இதை வந்து பேசிக்கா பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் சொல்லுவாங்க. அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.